அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. துதியை திதி மத்தியானம் 1:09 வரை, அதற்கு மேல் திருதியை திதி. மூல நட்சத்திரம் 4:42 வரை சாயங்காலம், அதற்கு மேல் பூராட நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம் காலையில் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9லேருந்து 10:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 5லேருந்து 6 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போட்டுக்க வேண்டிய சட்டோட கலர் சிவப்பு, ரெட் கலரு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு நிறம், அந்த டபுள் கலர், டார்க் அண்ட் ஷேடோ வருது இல்லையா, அந்த ஜீன்ஸில் உள்ள கலர், அந்த மாதிரிப்பட்ட கலர்கள். சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஜோதிட பாடத்தில் நட்சத்திரங்களோட பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இப்போது அதனோட தொடர்ச்சியாக அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் முற்பகுதி பிறந்தவர்கள், 2ஆம் பாதத்திலேயே கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு இருக்கும் இல்லையா அந்த 2ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது. அதில் முதல் 3 மணி நேரம், அதாவது முற்பாதியில் பிறந்தவங்க போட்டி பந்தயங்களில் ஜெயிச்சு புகழடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வீரமும் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி பிற்பகுதியில் பிறந்தவங்களுக்கு பெண்களால் அவப்பெயரும் அவமானமும் இழப்பும், பொருள் இழப்பும் கிடைக்கும். அப்போது 2ஆம் பாதம் பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிற்பகுதியில் பிறந்தவர்கள், அதாவது இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும். அழகும் நல்ல காதல் உறவில் ஈடுபாடும் உடையக்கூடிய பெண்ணை மனைவியாக அடைவார். இவர்களுக்கு வேற்று மாதரால் பொருள் இழப்பும் நண்பர்களால் ஏமாற்றமும் அடிக்கடி ஏற்படக்கூடும். அதனால் நண்பர்களை உஷாராக இருந்துக்கோங்க. நண்பர்கள்னு சொல்லிட்டு வரவங்களால தான் பொருள் இழப்பை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்று காரணம் இல்லாமல் ஒரு பயம், அதே மாதிரி கொஞ்சம் பணத்தட்டுப்பாடும் இருந்து வருகிறது. தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. மக்களின் முன்னேற்றம் பெரிய அளவில் இல்லை, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கவலையை கொடுக்கிறது. வீண் அலைச்சல் தான் உண்டாகிறதே தவிர காரியத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்து ரிஷபராசி. செய்யும் தொழிலுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி கூலி தான் கிடைக்கிறத தவிர லாபம், அதிர்ஷ்டம் எதுவும் இப்படி வரைக்கும் இல்லை. உடல் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியுடன சிறு மனஸ்தாபம் உண்டாகிறது. வெளியூர் பிரயாணத்தில் விலக்கி வைப்பது நல்லது. ஏன்னா எந்த காரியமும் போகிறது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, அதனாலே விலக்கி வைப்பது நல்லது. மனைவி, சகோதரி அல்லது தாயாரால் செலவுகள் ஏற்படுகின்றன. தெய்வ பக்தி ஒன்றுதான் அமைதியை தருகின்றது. அடுத்து மிதுன ராசி. மறைமுகமான எதிர்ப்புகள் விலகுகின்றன. இப்போது நேரடியான எதிர்ப்புகள் இருந்தால் ஏதோ ஃபைட் பண்ணலாம், வைக்கலாம், எடுக்கலாம். மறைமுகமாக இருந்து கொண்ட எதிர்ப்புகள் தானாகவே விலகுகின்றன. விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். நண்பர்களினால் நன்மையும் உதவியும் கிடைக்கின்றன. தொழிலில் ஓரளவு முன்னேற்றமும் சிறிது லாபமும் கிடைக்கின்றது. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து கடகராசி. அரசாங்கத்தில் உள்ளவர்களோட சின்ன பிரச்சனை வருகிறது. வீணலைச்சல், வீண் செலவு, அதனால் பணத்தட்டுப்பாடு இருக்கிறது. திசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலத்தில்
ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. வெளியில் எவ்வளவு கஷ்டம் வந்தால் கூட வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. வெளியூர் பிரயாணங்களும் அதன் மூலம் நன்மைகளும் உண்டாகின்றன. செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்றாலும் பணத்தட்டுப்பாடுங்கிறது இல்லை. ஏதோ ஒரு வழியாக காசு வந்து விடுகிறது, பணம் வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி மூலம் மன நிம்மதி. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். ஓகே. அடுத்து கன்னி ராசி. கவலைகள் குறைந்து மன நிம்மதியை உண்டாகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. ஈஸியாக நடக்க வேண்டிய, அதாவது இலகுவாக நடக்க வேண்டிய, எளிதில் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட வீண் அலைச்சலுக்கு பிறகே கைகூடுகின்றது. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் திருட்டு, ஏமாற்றம் நடக்க வாய்ப்புள்ளது. கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. மக்களை பற்றிய கவலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சொன்ன சொல்ல காக்க இயலாமல் போகிறது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை. உடல்நலம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருகின்றது. அடுத்து தனுசு ராசி. மனைவி மக்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதை கொஞ்சம் அலைபாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. குடும்பத்தில் காரணம் இல்லாமல் உங்களுக்கு கெட்ட பேர். நண்பர்கள் சிலர் விரோதிகளாக மாறுகின்றனர். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. மேலதிகாரிகளின் அவங்க உங்களோட சுப்பீரியர்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை எதிர்பார்த்து பிரச்சனை செய்கின்றார்கள். ஆனாலும் வெளியூர் பிரயாணத்தினால் மன அமைதி உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கின்றது. பொருள் வரவு நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவுகிறது. உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடுகிறீர்கள். அடுத்து கும்பராசி. நேரடியாக எதிர்ப்புகள் இல்லாவிட்டாலும் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகின்றன. அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் உங்கள் கெப்பாசிட்டியை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் போய்கிட்டு இருக்குது. கட்டுக்கடங்காமலே செல்கின்றன. சகோதரர்கள் மூலம் பொருள் வரவு உண்டாகிறது. ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. அடுத்து மீன ராசி. பெற்றோரின் உடல்நலத்தை கொஞ்சம் சிரத்தை எடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள். உயரதிகாரிகளின் ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த வேண்டாத செலவுகள் விரயமாகிறது கொஞ்சம் கொஞ்சம் கவலையாக இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் சேர்க்க முடியலையேங்கிற மாதிரி ஒரு கவலை உண்டாகிறது. வீட்டில் வீட்டுக்கு வெளியே எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான சூழலே நிலவுகிறது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கின்றது. புது நண்பர்கள் உருவாகின்றனர். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.